அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய தோழி லதாவுக்கு நன்றி. மேலும் இந்த அன்பு ஆசிரியர் விருது நம் பாரத சேவை நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய வகுப்பறையில ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு நல்ல மாணவனை உருவாக்குபவர். அவர் எப்படின்னா ஒரு அருமையான ஒரு விதையை ஊன்றி அந்த விதையை அன்பு பரிவு என்ற நீரூற்றி அந்த வளரச் செய்து கனி கொடுக்கும் நல்ல மரமாக மாணவனை உருவாக்குவது. ஒவ்வொரு மாணவனும் ஒரு ஆசிரியரின் கண்ணாடி. மாணவன் எப்படி ஆகிறான் என்பதை பார்த்து நம் ஆசிரியரின் முயற்சியும் பயிற்சியும் அளவிடப்படுகிறது. இந்த முயற்சியும் பயிற்சியில் என்னுடைய மாணவர்களை நான் ஒரு 5 உலக ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கோம். திருக்குறள், தொல்காப்பியம், அடுத்து நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இது, அடுத்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்ஸ், இதில் எல்லாத்தையும் மாணவர்களை நாங்கள் பங்கேற்க செய்து ஒரு குறைந்தது 250 மாணவர்களுக்கு உலக சாதனை விருது வாங்கி கொடுத்துருக்கோம். மேலும் தொல்காப்பியம் எழுதுறதுல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அதில் உலக சாதனை பெற வச்சிருக்கோம். இது எல்லாமே ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஷியாம் அகாடமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த அகாடமியின் மூலமாக உலக சாதனை விருது வாங்க வச்சிருக்கிறோம். இந்த மேலும் இந்த தளங்கள்ல தமிழ் தளங்கள்ல பயணிச்சு கவிச்சுடர் விருது, ஆசிரியர் மாமணி விருது மற்றும் உலக பெண்கள் அமைப்பு மூலியமாக உள்ள அனைத்து விருதுகளும் பெற செய்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் கவி உறவுகள் அனைவருக்கும் நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நம் பாரத சேவை அமைப்புக்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் அதை தூண்டுகோல் வேணும். இந்த தூண்டுகோலாக மேலும் பல சாதனைகள் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த விருதை நான் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.